இந்த சேனலை பார்வையிட்டு வரும் யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய மூத்த மகள் சாந்தி திருமணத்தை 1968ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி நடத்தி வைத்தார். மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த திருமணம். இந்த திருமணம் நடைபெற்ற இடம் சென்னை ஆபஸ்பரி திருமண மண்டபம். திரையுலக நட்சத்திரங்கள் எல்லோரும் கூடிய ஒரு திருவிழா போல இருந்தது இந்த திருமணம். சாந்தி அவர்களின் திருமணத்தில் யார் யார் பங்கேற்றார்கள், திருமணம் எப்படி நடைபெற்றது என்பது பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த திருமணம் பற்றிய செய்திகளை 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான பேசும் படம் இதழ் வெளியிட்டது. அந்த செய்திகளே சுவையாக இருப்பதால் அதில் இருப்பதை அப்படியே உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். அந்த இதழில் ஏராளமான புகைப்படங்கள் இடம்பெற்றது. அந்த போட்டோக்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த புத்தகம் வெளிவந்து 56 ஆண்டுகளுக்கும் மேலானதால் புகைப்படங்கள் ஓரளவுதான் தெளிவாக இருக்கும். பேசும் படம் இதழில் வெளியான அந்த கட்டுரை இதோ. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது செல்வ மகள் சாந்த நாயகியின் திருமணத்தை நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மிக விமர்சையாக நடத்தி வைத்தார். படத்துறையினர் அனைவரும் ஆபஸ்பரி மாளிகையில் கூடினார்கள். சென்னை நகரமே அன்று விழா கோலம் பூண்டது. செல்வி சாந்தநாயகி, செல்வன் நாராயணசாமி இருவருக்கும் நடைபெற்ற அந்த மணவிழாவை நேரில் காண வாசக நேயர்களை அழைத்துச் செல்கிறோம். முதல் நாள் மாலையில் மணமகன் அழைப்பு விழா நடைபெற்றது. இது கணேசன் நடத்தி வைக்கும் திருமணம் அல்லவா? முன்னாள் கஜேந்திரர் வருகிறார். ஊர்வலத்தில் மணமகன் ராஜா போல உடையணிந்து காரில் பவனி வருகிறார். இருபுறமும் சிவாஜியின் செல்வர்கள் ராம்குமாரும் பிரபுவும் ஜாம் ஜாம் என்று அமர்ந்து வருகிறார்கள். கோபுரம் போல அலங்கரிக்கப்பட்ட வெளிவாயிலுக்கு மணமகன் வருகிறார். சிவாஜி கணேசன், அவருடைய அண்ணன் தங்கவேலு, தம்பி சண்முகம், பெரியண்ணன், ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், ஏஎல் சீனிவாசன், ஸ்ரீதர், ஏபி நாகராஜன், கிருஷ்ணன், பஞ்சு, ஜெமினி கணேசன், சாவித்திரி, பத்மினி, வி.கே. ராமசாமி முதலியோர் மணமக்களை அழைத்துச் செல்கிறார்கள். சிவாஜியின் தாயார் ராஜாமணி அம்மாள் மணமகனுக்கு ஆரத்தி எடுக்கிறார். அதோ அமைச்சர் கருணாநிதி, என்.வி. நடராஜன், பக்தவச்சலம், கக்கன் முதலிய அரசியல் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மாலையில் மதுரை சேதுராமன் பொன்னுசாமி குழுவினரின் நாதஸ்வரி கச்சேரி நடைபெறுகின்றது. இரவு கிருபானந்த வாரியாரின் மீனாட்சி கல்யாணம் காலாட்சேபம் நடக்கின்றது. மாப்பிள்ளை அழைப்பு விழா இனிதே முடிவுற்றது. 3ஆம் தேதி அதிகாலை விருந்தினர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். டைரக்டர் மாதவன் அதோ வரவேற்கிறார். சற்று உள்ளே போகிறோம். மூர்த்தி சந்தனம் தருகிறார். சி.வி. ராஜேந்திரன் புஷ்பம் தருகிறார். ஸ்ரீதர், வேலுமணி, திருலோகச்சந்தர் ஆகியோர் வரவேற்று சாப்பாட்டு கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். அங்கே வி.கே. ராமசாமி, எம்.ஆர். சந்தானம், சிவதானு முதலியோர் அழைத்துச் சென்று சிற்றுண்டி வழங்குகிறார்கள். மதுரையாரின் நாதஸ்வர இசை ஒலிக்கின்றது. சிற்றுண்டி வயிற்றை நிரப்ப மதுரை இசை செவியை நிரப்புகின்றது. நாம் சொர்க்கலோகத்துக்கு போகிறோம். ஆமாம், பந்தலை சொர்க்கலோகம் போல அமைத்திருக்கிறார்களே. நந்தி மாதிரி இருக்கிறார் ஏ.பி. நாகராஜன். ஆனால் குறுக்கே நிற்காமல் வருபவர்களை அழைத்துச் சென்று நாட்காலிகளில் அமரச் செய்கிறார். மின்னல் மின்னிக்கொண்டே இருக்கின்றது. ஆமாம், புகைப்பட கலைஞர்கள் பிளாஷ் போட்டு வருபவர்களை படமெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு கவுன் போட்ட அம்மாளை வி. கோபாலகிருஷ்ணன் அழைத்து வருகிறார். அதோ வாசன் வருகிறார். ஏவிஎம் வருகிறார். சாவித்திரி, காஞ்சனா இருவரும் தெலுங்கில் ஏதோ பேசியபடி வருகிறார்கள். சாவித்திரி மேடைக்கே போய்விடுகிறார். அதோ சக்கரபாணி, அதோ நாகேஸ்வர ராவ், ரங்காராவ், சி. சுப்பிரமணியம், காமராஜர், இப்படி அரசியல் தலைவர்களும் திரையுலகைச் சேர்ந்தவர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். புடைசூழ மணமகன் மணமேடைக்கு வருகிறார். மணமகளும் அப்படியே. வைதீக சடங்குகள் ஆரம்பம் ஆகின்றன. ஆயிரம் பேர் வருகிறார்கள். திரையுலகினர் தம் வீட்டு திருமணம் போல நினைத்து ஓடி ஆடி வேலை செய்கிறார்கள். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்க முடியாத சேவை அவர்களுடையது. ஜி. சகுந்தலா, மனோரமா, புதுமுகம் பானுமதி, விஜய் சந்திரிகா முதலியோர் வரவேற்று ஆசனம் தருகிறார்கள். விஜயகுமாரி, ஜெயலலிதா, சந்தியா, எஸ்.எஸ்.ஆர். சோ அட, யார்தான் வரவில்லை? நடிகர் திலகம் உணர்ச்சி வசப்படுகிறார். பூரிப்பால் விம்முகிறார். பேச வரவில்லை. கண்களில் ஆனத கண்ணீர். அவரை ஆசுவாசப்படுத்த வெளியே அழைத்துச் செல்கிறார்கள். சௌகார் ஜானகி, டி.கே. சண்முகம், டி.கே. பகவதி, பி. புள்ளையா, சாந்தகுமாரி, இப்படி பல நட்சத்திர பவனி, பஞ்சு, எம்.எஸ். விஸ்வநாதன், சித்ராலயா கோபு முதலியோர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். சிவாஜியுடன் வெளியே வர இந்திய நட்சத்திரங்களும் தயாரிப்பாளர்களும் இருக்கிறார்கள். கூட்டம் கொட்டகையை நிரம்பி வழிகின்றது. அதோ பலரும் வெளிப்புறமாக பார்க்கிறார்களே. ஓஹோ, குல்லாயுடன் எம்.ஜி.ஆர். வருகிறார். உடன் வருபவர் வி.என். ஜானகி, கே.ஆர். விஜயா, பத்மினி, ராகினி, ஹேமா மாலினி, பாரதி என முடிவில்லையோ என நினைக்கும்படி நட்சத்திர பவனி. திருநிறை செல்வி சாந்தநாயகி சர்வ அலங்கார பூஷதியாக
மணமேடையில் அமர்ந்திருக்க மாஸ்டர் நாராயணசாமி அருகே புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார். வேதியர்கள் மந்திரம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மணி சரியாக 8:20. கெட்டி மேளம் கொட்டுகின்றது. நாகப்பட்டினம் மிராசுதாரர் குஞ்சிபாத மலவராயரின் செல்வ மகன் மாஸ்டர் நாராயணசாமி சிவாஜி கணேசனின் செல்வி சாந்தநாயகியின் கழுத்திலே மாங்கல்யம் கட்டி மிஸ்டர் நாராயணசாமி ஆகிறார். யாவரும் மலர் தூவி மணமக்களை வாழ்த்துகிறோம். அப்படியே வெளியே வருகிறோம். வி.சி. சண்முகம், சிவாஜி பிரின்ஸ் பி.என். பிள்ளை, டாக்டர் பாலகிருஷ்ணன் முதலியோர் அங்கிருக்கிறார்கள். விருந்தினரை உள்ளே அனுப்பவும் வெளியே வருவோருக்கு நன்றி கூறி முகூர்த்த வெற்றிலைப்பாக்கு வாங்கி போகும்படி கூறவும் அவர்கள் நிற்கிறார்கள். பெண்களுக்கு புதுமுகம் பானுமதியும் விஜய் சந்திரிகாவும் தாம்போடும் தேங்காய் தருகிறார்கள். ஆண்களுக்கு நடிகர் செந்தாமரை தருகிறார். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்கிறார்கள். இந்த திருமணத்தை பூலோக சொர்க்கத்திலேயே நடத்தியிருக்கிறார் சிவாஜி கணேசன். அவரிடம் படத்துறையினருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள அன்பை பாசத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே வீடு திரும்புகிறோம். மாலை வரவேற்பு விழா. அத்தனை பேரும் திரும்பவும் வருகிறார்கள். பரிசுகள் வழங்குகிறார்கள். சந்திரபாபு, ஏ.எம். ராஜன், புஷ்பலதா, லதா மங்கேஷ்கர் வருகிறார்கள். சிவாஜி கணேசன் தம்பதிக்கு கைகூப்பி கை ஒலி எடுக்கின்றது. சிவாஜி வருவோரை மாப்பிளைக்கு அறிமுகப்படுத்துகிறார். சூளமங்கலம் சகோதரர்களின் இன்னிசை, ஹேமா மாலினியின் நடனம், செனா இசை, இப்படி ஒரு கலை விழாவே நடக்கின்றது. வயிறு புடைக்க உணவருந்துகிறோம். அப்பாடா, ஒரு கோலாகலமான திருவிழா இனிதே நடைபெற்று முடிகின்றது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று திருமதி சாந்தநாயகி நாராயணசாமியையும் திருவாளர் நாராயணசாமியையும் மனமாற வாழ்த்துவிட்டு திரும்புகிறோம். நேயர்களே, பேசும் படம் வெளியிட்ட கட்டுரையில் இவ்வாறு அந்த செய்திகள் இடம்பெற்று இருந்தன.